ஓம் சாந்தி 21/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தை அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடெடுக்க வந்திருக்காரு. நம்ம இறைமானர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமான நிலையில இருந்து இந்த முறையில நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உண்மையான வருமானத்திற்கான முயற்சி முதலில் சுயம் செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த முறையில நல்லா படிச்சு புரிஞ்சுக்கணும். நம்ம வருமானத்துக்கு முயற்சி ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கிட்டு அப்புறம் பிறகு தனது உற்றார் உறவினர்களுக்கும் செய்வியுங்கள். நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு கத்துக்கிட்டு முரளியை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்க வருமானம் செய்யுங்க, யோகா பண்ணுங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க, தனது உற்றார் உறவினர்களுக்கும் செய்வீங்கன்றாரு. தானம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். தானம் சுயத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அப்படியே தானம் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. கேள்வி: சுகம் மற்றும் அமைதியை பிராப்தியாக அடைவதற்கான விதி என்ன? இப்ப நமக்கு சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். உலகத்துல எல்லாரும் கேட்கறது என்னன்னா, எனக்கு நிம்மதி வேணும். எங்க நிம்மதி, எங்க நிம்மதி? ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு இடம் சொல்லுங்க, அங்க போகணும், இப்படிதானே கேக்குறாங்க. அப்ப சுகம் மற்றும் அமைதியை பிராப்தியா அடைவதற்கான விதி, அது வேணும்னா என்ன செய்யணும்? என்ன வேணும்? விதி என்னன்னா, பதில் டிராமா படி, நாடகத்தின் விதிப்படி நம்ம தூய்மையா இருக்கணும். தூய்மையா இருந்தாதான் நமக்கு சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும். தூய்மை இல்லாம நம்ம சந்தோஷம் அமைதி கேட்டோம்னா கிடைக்காது. ஏன்னா தூய்மைதான் சுகமுக்கும் அமைதிக்கும் தாய் மாதிரி. அது ரெண்டும், சுகம் அமைதி தூய்மைக்கு குழந்தைகள் மாதிரி. தூய்மை இல்லாம அந்த ரெண்டு குழந்தையும் நமக்கு கிடைக்காது. அதனால எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு சுகம் மற்றும் அமைதி இருக்கும். அவ பார்த்து நம்ம எண்ணம், சொல், செயல், நம்ம உடலால மனசால நம்ம தூய்மையா இருக்கும்போதுதான் அந்த வீட்லயும் சரி, நம்ம இருக்கிற இடமும் சரி, அந்த சுகமும் ஒரு அமைதி நிறைந்ததா இருக்கும்ன்ற. தந்தை தூய்மையான உலகம் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். இப்போ கடவுளே என்ன பண்றாரு? தூய்மையான உலகத்தை, சொர்க்கத்தை தான் ஸ்தாபனை செய்யறாரு. அங்க விகாரம் இருக்கவே இருக்காது. இப்ப இருக்கிற மாதிரி இந்த கலியுகத்துல எதனால தூய்மையற்றதா ஆயிடுச்சுன்னா 5 விகாரத்தினால்தான் அசுத்தம் ஆயிடுச்சு. அப்ப ஆனா கடவுள் ஸ்தாபனை பண்ண உலகத்துல 5 விகாரமே கிடையாது. யார் தேவதைகளின் பூஜாரியாக இருக்கிறாங்களோ அவர்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன கேட்க மாட்டாங்கன்னா, விகாரங்களின்றி உலகம் எப்படி இயங்கும்ட்டு அவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப யார் கோயில்ல பூஜாரியா இருக்கிறாங்க, இப்ப லட்சுமி நாராயண் கோயில்ல பூசாரியா இருக்கிறவங்க எப்பயுமே இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க போய் சொல்லி பாருங்க. விகாரம் இல்லாம குழந்தை பிறக்கும் சொர்க்கத்துலன்னு சொல்லுங்க, அவங்க ஒத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லட்சுமி நாராயண் பத்தி. லட்சுமி நாராயணுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கிருஷ்ணர் ராதை தான் லட்சுமி நாராயணன் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா லட்சுமி நாராயணனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? விகாரம் இல்லாம பிறக்கும்ன்றது அவங்க ஒத்துக்குவாங்க. விகாரங்கள் உலகம் எப்படி இயங்கும்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் அமைதியான உலகத்திற்கு செல்ல வேண்டும். பாபா சொல்றது, இப்போ நம்ம அமைதியான உலகத்துக்கு போவோம். ஆகையால் இந்த பதித்த உலகை மறக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போனோம் இல்லையா, அப்ப இந்த தூய்மையற்ற உலகத்தை நீங்க மறக்கணும்ன்றாரு. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். அப்ப நம்ம எங்க போனோம்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்த நம்ம நினைவு செய்யணும். பரந்தாமத்துக்கும் அப்புறம் சுகத்தையும் நினைவு செய்யணும்ன்றாரு. அது எப்படி இருக்கும்? அதனுடைய படம் எல்லாம் பாபா சொல்லியிருக்கிறாரு. நம்ம டிரான்ஸ்ல போயிட்டு வரைஞ்சுலாம் நமக்கு காமிச்சு படமே நம்மள்ட்ட இருக்கு. பரந்தாமம் எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும், அதை பார்த்து நினைவு செய்யுங்கன்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் பொருள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஓம் சாந்தினா, ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா என்னுடைய சொரூபமே சாந்த சொரூபம் தான். நான் அமைதி தேடி எங்கேயும் அலைய தேவையில்ல. சுயம் என்னகிட்டயே அமைதி இருக்குது. நான் போய் யாருக்கிட்டயும் எனக்கு அமைதி கொடுங்க நான் கேட்க தேவையில்லை. ஏன்னா நான் ஆத்ம உணர்வுல வந்துட்டாலே எனக்கு அமைதி இருக்குது, நிம்மதி இருக்குது. சிவபாபாவும் ஓம் சாந்தி என்றுதான் கூறுகின்றார் எனில் சாலிகிராம் குழந்தைகளும் ஓம் சாந்தி என்றுதான் கூறுகின்றனர். ஆத்மா ஓம் சாந்தி என்று கூறுகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப ஆத்மா ஏன் சொல்லுதுன்னா, ஆத்மாதான் அந்த ஓம்ன்றது, ஓங்கார வடிவன்றது ஆத்மாதான். ஆத்மாவைதான் நம்ம ஓங்கார வடிவானவன் பாடுறது. அப்ப ஓம்ன்றது ஆத்மா. ஆத்மா, நான் ஆத்மா, சாந்த சுரூபமானவன். அதுதான் அதோடைய மீனிங், ஓம் சாந்தியோடைய மீனிங். அதனாலதான் ஆத்மா ஓம் சாந்தின்னு சொல்லுது. அமைதி தந்தையின் குழந்தைகள். இப்ப நம்ம அமைதி தந்தையினுடைய குழந்தைகள் நம்பலாம். ஆத்மாக்கள் அமைதி தந்தையின் குழந்தைகள்ன்றார். அமைதிக்காக காடுகளுக்கு சென்று வழி தேட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப எனக்கு நிம்மதி வேணும், நான் எங்கேயாவது போறேன், அப்படியே காட்டுக்கெல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லைன்றார். அமைதிக்காக ஆத்மாவே சுயம் அமைதியானதுதான். நம்ம ஆத்மா நம்மளே அமைதியானவர்கள் தான். நமக்குள்ளாரையே அமைதி இருக்கு. பிறகு ஏன் வழி தேட வேண்டும் சொல்றார். நீங்க நல்லா உட்காந்து
அந்த உடம்பு இல்ல, நான் ஆத்மா நெற்றி புறத்துல இருக்கிறேன்ட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பாருங்க. சாந்த ஸ்வரூபா ஆத்மா அப்படின்ட்டு ஒரு 2 3 தடவை சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அமைதியாயிடுவீங்க. உங்கள்கிட்ட இருந்து அமைதியினுடைய வைப்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். அப்புறம் எதுக்கு நம்ம அமைதியை தேடி வெளியே போகணும்? எங்க போனாலும் பிரச்சனை தான் இல்லையா? நம்ம இங்க வீட்டுல இருந்தாதான் பிரச்சனை. சரி, கோயிலுக்கு போறோம்னா அங்கேயும் போயிட்டு சண்டை போட்டுதான் இருக்கும். யார் கூட போகணுமோ அவங்களோட நம்ம சண்டை போட்டு போறோம்னா அப்ப நம்ம கிட்டதான் அமைதி இல்லைன்னு அர்த்தம். எங்க போனாலும் நம்ம நிம்மதி இல்லாம இருக்கிறோம்னா நம்ம தான் அமைதியற்ற தன்மையில இருக்கிறோம். அப்ப சுயம் நம்ம அமைதி ஆயிட்டோம்னா எங்க இருந்தாலும் நம்ம அமைதியா இருக்க முடியும். பிறகு ஏன் வழி தேட வேண்டும் சொல்றாரு. இதே தந்தை இப்ப புரிய வைக்கிறார். இதெல்லாம் கடவுள் தான் புரிய வைக்கிறார். நீ ஆத்துமா, எனக்குள்ளாரதான் இந்த உன்னோட சுய தர்மமே சாந்தி தான். நீ எங்கேயும் வெளியே தேடி அடைய தேவையில்ல. யாரும் உனக்கு அமைதி கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும் நீ எதிர்பார்க்க தேவையில்ல. எல்லாமே உனக்குள்ளார ஆழ மனசுல இருக்குது. நீ அமைதியா ஆத்மான்னு உட்கார்ந்து பாரு, உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த தந்தையிடம் தான் எங்கு சுகம் அமைதி கிடைக்குமோ அங்க அழைத்து செல்லுங்கன்ட்டு சொல்றாங்க. எல்லாமே கடவுளை தான் கூப்பிடுறாங்க இல்லையா? கடவுள்கிட்ட தான் சொல்றாங்க, எங்களுக்கு கடவுளே என்னை கூட்டுட்டு போ, இந்த உலகம் பிடிக்கல, எங்க சுகம் அமைதி இருக்குமோ அங்க கூட்டுட்டு போகணும். கடவுள்கிட்ட தான் சொல்றாங்க. ஏதாவது மனுஷங்கள்ட்ட சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. கடவுள்கிட்ட தான் சொல்றாங்க. அமைதி மற்றும் சுகத்தை அனைத்து மனிதர்களும் விரும்புறாங்க. எல்லாருக்குமே எப்படி தெரியுமா பிடிக்குது? சுகமா ஜாலியா இருக்கணும், எல்லாமே நமக்கு கிடைக்கணும், அமைதியா இருக்கணும். அந்த மாதிரி இடம் தான் எல்லாருக்கும் பிடிக்குது. ஆனா சுகம் மற்றும் அமைதிக்கு முன்பே தேவைப்படுவது தூய்மை. பாபா சொல்றாரு, இதெல்லாம் வேணும் அப்படின்னா அது வேணும்னா கண்டிப்பா தூய்மையா இருக்கணும். தூய்மையா இல்லாம நான் சுகமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், எப்படி இருக்க முடியும்? அப்ப நீங்க தூய்மையா இருந்தாதான் உங்களுக்கு சுகம் அமைதி கிடைக்கின்றாரு. அப்ப அது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க தூய்மையா இருக்கணும். தூய்மையானவர்கள் பாவனம் என்றும் அசுத்தமானவர்கள் பதித்தம் என்றும் தான் அழைக்கப்படுகின்றனர். யார் தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்க பாவனமானவர்கள், யார் அசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்க பதித்தம். பதித்த உலகில் உள்ள மனிதர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. எங்களை பாவன உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கன்ட்டு கூப்பிடுறாங்க. இப்ப தூய்மையற்ற உலகத்துல இங்கதானே கலியுகத்துல தானே கடவுளை கூப்பிடுறாங்க, எங்களை கூட்டு போங்கன்னு. சத்தியுகம் தூய்மையானது, கலியுகமும் அசுத்தமானது, அது விகாரமற்ற உலகம். இது விகாரமான உலகம். உலகம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவுகள். நமக்கு தெரியும், பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போகுது. சத்தியுகம் விகாரமற்ற உலகம் எனில் அவசியம் மனிதர்கள் அங்க குறைவாக தான் இருப்பாங்க. சொர்க்கத்துல விகாரமே கிடையாது, 5 விகாரமே கிடையாதுன்னா அப்ப அங்க கம்மியா விகாரம் கம்மியா, இப்ப அதிகமா இருக்கிறதுனால இங்க நிறைய குழந்தை பிறகுது. விகாரம் கம்மியா, அங்க விகாரமே கிடையாதுன்னும் போது அப்ப அந்த உலகத்துல மனிதர்களும் குறைவாதான் இருப்பாங்க. அத பாபா அன்னைக்கு சொன்னார்ல, ஒரு குழந்தை அந்த மாதிரிதான் இருக்கும், 1 2 அது மாதிரிதான் இருக்கும். குறைவான எண்ணிக்கையில தான் அங்க குழந்தைகள், அதுவும் யோக பலத்தினால்தான் பிறக்கும். அப்ப மனிதர்கள் 9 லட்சம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 33 கோடி தேதாயகம் கடைசியில வருவாங்க. அப்ப ரொம்ப கம்மியா தான். இப்ப 800 கோடி பாப்புலேஷன் கம்பேர் பண்ணுங்க, அப்ப சொர்க்கத்துல கம்மியா இருக்கிறாங்க. அந்த சிலர் யாராக இருப்பார்கள்? சரி, அந்த 9 லட்சம் பேர் யாரா இருப்பாங்க? உண்மையில் சத்தியவத்தில் தேவி தேவதைகள் ராஜ்யம் இருந்ததுன்னு சொல்றாரு. உண்மையிலே பாபா சொல்றாரு, சத்தியமானவர் சொல்றாரு, உண்மையிலே இந்த உலகம் சொர்க்கமா இருந்தது. அப்ப தேவி தேவதைகள் ஆட்சி புரிஞ்சாங்க. அதுதான் அமைதியான உலகம். நீங்க தேடுற உலகம் அதுதான். கடவுளே அமைதியான இடத்துக்கு கூட்டு போனா அதுதான் ஆத்மா ஞாபகம் வச்சுட்டு கேக்குது, எங்களை கூட்டு போ. அதாவது சுகதாமம் என்று அதுதான் சொல்லப்படுகிறது. இது துக்கதாமம் சொல்லி பாபா சொல்றாரு. துக்கதாமத்தை மாற்றி சுகதாமமாக ஆக்கக்கூடிய ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளை தவிர யாராலையும் இந்த கலியுகத்தை சொர்க்கமா மாற்ற முடியாது. சுகத்தின் ஆஸ்தியை கண்டிப்பாக தந்தை தான் கொடுப்பார். கடவுள் தான் நமக்கு சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். இப்போது அந்த தந்தை தான் சொல்றாரு, துக்கதாமத்தை மறந்துருங்க. பாபா சொல்றாரு, நம்ம வாழ அனுப்பிச்சு வச்சாரு, மேல இருந்து நம்ம தான் இறங்கி நடிக்க வந்தோம். சொர்க்கத்துல நடிச்சோம், ஜாலியா தான் இருந்தோம். அப்பெல்லாம் கடவுள் நம்மளை கூப்பிடல, இப்பதான் கூப்பிடுறாரு. இது ஏன்னா இது மோசமாயிடுச்சு உலகம், இப்ப துக்கதாமத்தை மறந்துருங்கன்றாரு. ஏன் இந்த துக்கதாமத்தை போய் நினைக்கிறீங்க? சுகதாமன்னா பரவாயில்ல, சரி இருந்து நடிங்கன்னு சொல்லுவாரு. துக்கமா இருக்குது, ஏன் இங்க இது ஏன் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இதையும் பார்த்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்குறீங்க? சுத்தி நடக்கிறதெல்லாம் துக்கமா இருக்குது இல்லையா? அதெல்லாம் ஏன் பாக்குறீங்க? மறந்துருங்கன்றாரு. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். பாபா என்ன சொல்றாரு? வரப்போறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. பரிணாமம் போறோம், அடுத்து சொர்க்கம் போறோம், ஏதோ நினைங்கன்னு சொல்றாரு. இதுதான் மன்மனாபவ என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம பரிணாமத்தை நினைச்சாலே போதும், சொர்க்கத்தை நினைச்சாலே போதும், அதுவே மன்மனாபவன் சொல்றாரு. அதாவது வீடு திரும்பணும் அந்த நினைவு இருந்தா கூட போதும், அதுலயே உங்க பாவம் அழிஞ்சிரும்னு சொல்லியிருக்காரு ஒரு முறையில. நான் வீட்டுக்கு போனோம், நான் இங்க நான் இந்த தற்காலிகமா இங்க இருக்கிறேன், இங்க எதுவுமே இன்னைக்கு இல்லை, நான் பாக்குறதுலாம் அழிய போகுது, நான் வீட்டுக்கு போகணும், இந்த நினைவு இருந்தாலே
நமக்கு என்ன அர்த்தம்னா நம்ம போக விருப்பத்துல இருக்கிறோம். ஆத்மா வந்து பாபா கிட்ட போற விருப்பத்துல இருக்குது. அப்ப மண்மனாபாவ தானே, அப்ப பாபா நினைவு வருது இல்லையா? அதாவது ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைவு இருக்கிறதுனால இதுவும் மண்மனாபவன் சொல்றாரு. தந்தை வந்து குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் சாட்சாத்காரம் சேவிக்கின்றார். இப்ப கடவுளே வந்து நமக்கு காட்சி காட்டுறாரு. குழந்தைகளே, இந்த மாதிரி ஒரு உலகம் தான் நான் படைச்சேன், அதுலதான் நீங்க வாழ்ந்தீங்கன்ட்டு சொர்க்கத்தை காட்டுறாரு. துக்கதாமத்தை விநாசம் செய்துட்டு சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். இப்ப இந்த துக்கதாமம் கலியுகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மோசமா இருக்குது. மனிதர்களே வெட்டி சாச்சிக்கிறாங்க, ஒரே கொலை எல்லாம் நடக்கும்னா அது வந்து என்னது, கலியுகம் இறுதி. அப்ப இத வந்து நீடிக்கிறதுனா நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க கடவுளை, கடவுளே இந்த உலகத்தை அழிச்சிரு. இப்ப எல்லார் வாயில இருந்து அதான் வருது, வேணாம் எப்ப விநாசம் வரும்னு கேக்குறாங்க. நம்மளை விடுங்க, பிகேஸை விடுங்க, உலகத்துல இன்னும் நிறைய பேர் துக்கத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப அழியட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி அவங்க வாயில இருந்தே வருதுன்னும் போது பாபா இதை விநாசம் பண்ணிட்டு சாந்தி தாமத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறாரு, பரந்தாமத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி நம்மளெல்லாம் தயார் செய்யறாரு. ஏன்னா நம்ம தானே இந்த உலகத்துல அப்படியே மனசை வச்சு புடிச்சிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளை மாத்துறாரு. நம்மளை மாத்திட்டா, ஃபவுண்டேஷன்ல இருக்கிறவங்கள மாத்திட்டா மேல இருக்கிற மரம் எல்லாருமே மாறிடுவாங்க. அதனால நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. இந்த சக்கரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த துக்கதாமத்தையும் இந்த சுகதாமத்தையும், இந்த சக்கரமா இது சுழலுது. இது எண்ணற்ற தடவை நம்ம கடந்துட்டோம். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கிறது. யார் முதல்ல நடிக்க வந்தாங்களோ அவங்க 84 பிறவி மறுபிறவி எடுத்து எடுத்து நடிச்சிருக்கிறாங்க. யார் முதலில் சுகதாமத்தில் வருகிறார்களோ அவர்கள் 84 பிறவி எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை மட்டுமே நினைவு செய்தா கூட குழந்தைகள் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிட முடியும். சொல்றாரு பாருங்க. யார் முதல்ல சொர்க்கத்துல நடிக்க வந்தாங்களோ அவங்க 84 பிறவி எடுக்கிறாங்க. அதாவது 9 லட்சத்துல ஒரு ஆளா நம்ம வந்துட்டோம்னா நம்ம வந்து 84 பிறவி கண்டிப்பா எடுத்திருக்கோம். இதை நினைச்சா கூட, இந்த விஷயம் நினைவு செஞ்சா கூட நீங்க வந்து எஜமானரா ஆயிட முடியும்னு சொல்றாரு. அதாவது அப்ப நான் தான் வந்திருக்கிறேன், நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிறவி எடுத்திருக்கிறேன், பிரம்மா பாபா கூடயே நான் நடிச்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலே போதும், சுகதாமத்துக்கு எஜமானரா ஆகிட முடியும்ன்றாரு. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப பரந்தாமத்துக்கு தான் நம்ம போகணும், நம்ம வீட்டை நினைவு பண்ணுங்க, பிறகு ஆஸ்தியை அதாவது சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் வீடு, அது வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாமியார் வீட்டுக்கு போவோம். அது வந்து சொர்க்கம், சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். முதலில் நீங்கள் சாந்தி தாமத்துக்கு செல்கிறீர்கள், ஆகையால் தன்னை சாந்தி தாம் பிரம்மாண்டத்திற்கு எஜமானன்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்ப கடவுள் வந்து அவர் தான் பிரம்மாண்டத்துக்கு எஜமானன், அவருடைய குழந்தைகள் நம்மளும் வந்து எஜமானன் தான். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பரந்தாம போறீங்களே, அதனால நான் பிரம்மாண்டத்துக்கு எஜமானன் புரிஞ்சுக்கோங்க. நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தன்னை அங்கு வசிக்க கூடியவன் என்று புரிந்து கொண்டால் இந்த உலகை மறந்து கொண்டே செல்வீர்கள். அப்ப ஏதோ அப்படியே ஒரு ஒரு பிரியதர்ஷினி இருக்காங்கன்னா எந்த நேரமும் அவங்க லவ்வர் நிலையிலே இருப்பாங்க, அப்படியே பைத்தியம் மாதிரி இருப்பாங்க. அது வந்து பைத்தியம் கூட சொல்லுவாங்க சில டைம்ல. அது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா எந்த நேரம் உங்களுக்கு வந்து புத்தி வந்து நடந்தாலும் காரியங்கள் பண்ணாலும் பரந்தாமும் பாபா அப்படியே இந்த முரடி சிந்தனை அப்படியே ஓடிட்டு இருந்தனா எப்படி இருக்கும்? அப்ப நீங்க வந்து இந்த உலகத்தை மறந்துடுவீங்கன்றாரு. இங்க என்ன நடக்குது இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு உங்க புத்தி ஃபுல்லா எங்க இருக்கும்னா பாபா மேல இருக்கும். நான் பரந்தாமத்துல இருந்தவன் அதே இருக்கும், அந்த ஞான சிந்தனைகளே ஓடும். அப்ப இந்த உலகம் வந்து உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, மறந்துட்டே போவீங்கன்றாரு. ஏன்னா இந்த உலகம் தானே நம்மளை பிடிச்சி இழுக்குது. இந்த உலகத்துல ஒரே துக்கம், இந்த துக்கத்தையே பார்த்துக்கிட்டு அதெல்லாம் புத்தியில ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தா பயம்தான் வரும், பீதி தான் வரும், கவலை தான் வரும். நீங்க நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நியூஸ்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா பயம், பதற்றம், கவலை இதெல்லாம் தான் வரும். ஏதாவது ஒண்ணு சின்னதா சத்தம் கேட்டா கூட நம்மள ஏதாவது பண்றாங்கன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் நமக்கு பயம், பீதி தான் வரும். அதெல்லாம் பார்க்காதீங்கன்றது. அதனாலதான் நீங்க எப்பவுமே காரியம் செஞ்சாலும் நடந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நான் பரந்தாமத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், பாபா கூட இருக்கிறேன், இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி இருந்தா கூட பரவாயில்லன்றாரு. அப்ப இந்த உலகத்தை மறந்துட்டு போங்கன்றாரு. சத்தியகம் சுகதாமம் ஆகும். இந்த சொர்க்கம் வந்து சத்தியகம் வந்து சொர்க்கம், சத்தியமான யுகம், அதுதான் சத்தியமான சிவன் படைச்சத யுகம். ஆனால் அனைவரும் சத்தியவத்திற்கு வந்து விட முடியாது. ஆனாலும் எல்லாருமே சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஏன்? அந்த ரூல்ஸ் இருக்குது இல்ல. என்ன ரூல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் படி நடக்கணும். இங்க வந்து பாபா தான் வந்திருக்கிறாரு, சிவன் தான் வந்திருக்கிறாரு, பிரம்மாவோடலாம் அவர் தான் பாடம் எடுக்கிறாருன்னு நம்பணும். நம்பாம இருந்தா எப்படி வர முடியும் சொர்க்கத்துக்கு? அதுதான் இங்க ரூல்ஸே. இப்ப நீங்க நம்பவே இல்லை அப்படின்னா உங்களால சொர்க்கத்துக்கு வர முடியாது. அவ்வளவுதான். இதை வச்சுதான் உங்களுக்கு மார்க்கே. யார் தேவதைகளின் பூஜாரிகளாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் வந்து இந்த லட்சுமி நாராயணன் கோயில்ல போய் பக்தி செஞ்சவங்க, கோயில் கட்டி பூஜாரியா இருந்தவங்க,
இவங்கெல்லாம் வந்து சிவ பக்தர்கள், இவங்களாம் தான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடிகின்றார். இது உண்மையான வருமானமாகும். இது உண்மையான தந்தையை வந்து கற்பிக்கின்றார். மற்ற அனைத்தும் பொய்யான வருமானங்களாகும். மற்றபடி நம்ம வெளியில போய் சத்சங்கம், ராமாயணம், மகாபாரதம், கீதையெல்லாம் படிக்கிறது வேஸ்ட். அதால ஒரு வருமானமும் கிடையாது. புத்தியிலே ஸ்டோர் ஆகுது. அது அந்த கதையை படிக்கிறதுனால நம்ம வந்து தேவதையே ஆக மாட்டோம். ஆனா இது வந்து நமக்கு உண்மையான வருமானம் சொல்றாரு. அழிவற்ற ஞான ரத்னங்களின் வருமானம் தான் உண்மையான வருமானம் என்று சொல்லப்படுகிறது சொல்றாரு பாபா. இது சிவன் வாயால கேட்கிற இந்த அழிவற்ற ஞான ரத்தனம் தான் நமக்கு உண்மையான வருமானம்ன்றார். மற்றபடி அழியக்கூடிய செல்வங்கள் பொய்யான வருமானங்களாகும் சொல்லி சொல்றாரு. மற்றபடி இப்ப நம்ம வந்து போய் காசு சம்பாதிக்கிறோம் இல்லையா, ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் இல்லையா, போய் என்னென்னலாம் நம்ம குடும்பத்துக்காக அது இதுன்னு செலவு செய்யறோம், சம்பாதிக்கணும். அந்த எல்லாமே அழியக்கூடிய செல்வங்கள். எதுவுமே நம்ம கண்ணால பாக்குறது எதுவுமே இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாமே அழிஞ்சிடும் இல்லையா. இதெல்லாம் பொய்யான வருமானங்கள் சொல்றாரு. துவாபரயுகத்துல இருந்து அந்த பொய்யான வருமானம் செய்து வந்துடுது. நீங்க இதெல்லாம் பல பிறவியா பண்ணிட்டீங்க. பல பிறவிகளா இதே வேலையா தான் இருந்தீங்க. பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, படிச்சீங்க, சம்பாரிச்சீங்க, கல்யாணம் பண்ணீங்க, குழந்தை பெற்றீங்க, செத்துட்டீங்க. இதேதான் நீங்க வந்து 63 பிறவியா இதேதான் பண்ணீங்கன்றாரு. அதெல்லாம் பொய்யான வருமானம்னு சொல்லி சொல்றாரு. இதையே பண்றதுனால என்ன வந்தது? சொல்லுவாங்க சன்னியாசிகள் கூட, வீடு பேரு அடையணும், வாழ்க்கையை வாழ்ந்ததுக்காக நம்ம என்ன பண்ணணும், சாதிக்கணும், கடவுளை ஒரு தடவையாவது பார்க்கணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா. நம்ம இப்ப எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எல்லாம் நம்ம 63 பிறவியா அதெல்லாம் அதே தான் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா. இப்ப இந்த கடைசி பிறவில தான் நம்ம கடவுளே கிடைச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து இந்த அழிவற்ற வருமானம் நமக்கு கிடைக்குது. இந்த அழிவற்ற உண்மையான வருமானத்தின் பிராப்தி சத்தியுகத்தில் ஆரம்பித்து திரேதாவில் தான் முடிகிறது. இப்ப கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த படிப்பு நமக்கு வந்து ஞான ரத்தினங்கள் புத்தியில ஸ்டோர் ஆகி இது நமக்கு சொர்க்கத்துல ஆரம்பிச்சு திரேதாயுகத்துல முடியுது. அதுக்கப்புறம் மாயா புத்தியில நுழையுது இல்லையா. அது வரைக்கும் நம்ம அரை கல்பத்துக்கு நீங்க அனுபவிக்கிறீங்கன்றார். பிறகு பொய்யான வருமானம் மாயா வந்து வந்துருது. இந்த மாயா வந்து தேக உணர்வுல கொண்டு வந்து நம்மள புத்தியில இருந்த ஞானத்தெல்லாம் அவுட் பண்ணிருது. சுத்தமா காலி ஞானம். டோட்டலா ஆத்மா, நான் ஆத்மான்றதே மறந்து போச்சு. நான் இந்த தேகம் அப்படின்ட்டு வச்சுக்கிறோம். அப்படியே அந்த 63 பிறவி நான் தேகம்னு நினைச்சிட்டு தப்பு தப்பான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு பொய்யான வருமானம் ஆரம்பமாகிறது. இதன் மூலம் அரை கல்பத்திற்கு துளி அளவு சுகம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் 2500 வருஷம் சும்மா காக்கை எச்சம் மாதிரி லைட்டா சுகம், மற்றபடி எல்லாம் துக்கம். இந்த அழிவற்ற ஞான ரத்தனங்களை ஞான கடலானவர் தான் நமக்கு கொடுக்கிறார். உண்மையான வருமானத்தை உண்மையான தந்தையே வந்து செய்விக்கின்றார். உண்மையான கடவுள் தான் வந்து இந்த உண்மையான வருமானத்தை கொடுக்கிறார். பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது. பாரதம் தான் இப்போது பொய்யான கண்டமாக ஆகியிருக்கிறது. வேற எந்த கண்டங்களையும் உண்மையான கண்டம் பொய்யான கண்டம்லாம் சொல்றது கிடையாது. உண்மையான கண்டத்தை உருவாக்கக்கூடிய சத்திய சக்கரவர்த்தி அவர் ஒருத்தர் தான். சத்தியமானவர் சிவன் தான். ஒரே ஒரு இறை தந்தை தான் சத்தியமானவர். மற்றவர்கள் எல்லாமே பொய்யான தந்தைகள். பாருங்க, அப்பான்னு சொல்லிக்கிற கூடியவர் உண்மையான அப்பான்றது கடவுள் தான். மற்ற எல்லாம் பொய்யான அப்பாக்கள் தான். ஆனா சத்தியுகத்துல உங்களுக்கு உண்மையான அப்பா கிடைப்பாங்க. லட்சுமி நாராயணன் அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா வந்து லட்சுமி நாராயணன் தானே. அவங்க உண்மையான அப்பா அம்மா தான். பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து பொய் பாவங்கள் இருக்காது. இது பாவாத்மாக்களின் உலகம். அதுக்கப்புறம் 2500 வருஷமா நமக்கு அப்பா அம்மா எல்லாமே உடல் தானே, உடல்னு நினைச்சுக்கிறோம். அப்புறம் அவங்க இறந்த பிறகு உட்காந்து அழுகுறோம். இது பாவாத்மாக்களின் உலகம். அதுவோ புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும் சொல்லி சொல்றாரு. ஆக இப்போது இந்த உண்மையான வருமானத்திற்காக எவ்வளவு முயற்சி செய்யணும். இப்ப நம்ம எவ்வளவு முயற்சி செய்யணும் தெரியுமா. இது வந்து சாதாரண படிப்பே கிடையாது. கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஞானத்தை புத்தியில ஸ்டோர் பண்ணி வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நிறைய டெஸ்ட் பேப்பர்லாம் வரும். மாயா வந்து போரிடும். அந்த மாயையை வெல்றதுக்கான முயற்சி இப்ப செய்யணும். யார் முந்தைய கல்பத்தில் வருமானம் செஞ்சிருந்தாங்களோ அவங்கதான் செய்வாங்க. இந்த படிப்பை விடாம படிச்சுட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் படிக்கணும். அதாவது ஜானகி தாதி சொல்லுவாங்க, அவங்க சாகர வரைக்கும் நான் ஒரு இறை மாணவன், நான் காட்லிக் ஸ்டூடெண்ட் தான் சொன்னாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு யாருமே சொல்லல. அம்மாவும் சரி, பிரம்மா பாபாவும் சரி, தாதிகளும் சரி, தீதிகளும் சரி, எனக்கு எல்லாம் தெரியும். என் நாணத்தை நான் பறிச்சு குடிச்சிட்டேன். 5 வருஷம் முரளி தானே, அதெல்லாம் திரும்ப திரும்ப தான் ரிப்பீட் ஆகுது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாரும் சொன்னதே கிடையாது. எல்லாமே சாகர வரைக்கும் நான் முரளி படிச்சுட்டு தான் செத்தாங்களே. கடைசி வரைக்கும் முரளி படிச்சுட்டு தான் செத்தாங்க. பிரம்மா பாபா கடைசி வரைக்கும் முரளி வாசிச்சுட்டு தான் அவர் உயிரை விட்டார், அந்த உடலை விட்டு போனார். யாருமே எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு சொன்னதே கிடையாது. அம்மா கூட கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவுன்னு தான் சொல்லிட்டாங்க. இதுக்கே அவங்க அவ்வியக்த முறையில கேட்கல. அது அப்பயே அவங்க வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டையும் சிந்தனை பண்ணி அதை ஒரு அரை பேஜுக்கு சிந்தனை பண்ணி எழுதுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்க ஞான மனநம்னு சொல்றாருல பாபா, அதை அவங்க செஞ்சாங்க அடைஞ்சாங்க. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம்,
முரளி புக் இருந்தா கூட அதை ஓரமா வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அதான் பாபா சொல்றாரு, யார் முந்தைய கல்பத்துல வருமானம் செஞ்சாங்களோ அவங்கதான் செய்வாங்கன்றாரு. முதலில் சுயம் உண்மையான வருமானம் செய்து பிறகு தாய் வீடு மற்றும் மாமியார் வீட்டில் உள்ளவருக்கு உண்மையான வருமானம் செய்விக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம முரளியை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாய் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும், மாமியார் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும். எல்லாரையும் நம்ம, ஏன்னா பெண்கள் எப்பயுமே எல்லார்ட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க இல்லையா, அது மாதிரி 2 வீட்டு பக்கமும் சொல்லிடுவாங்க பெண்கள். கல்யாணம் ஆன பெண்கள் மாத்தாசுக்கு தான் சொல்றாரு இதை. மாமியார் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உண்மையான வருமானம் செய்விக்கணும்ன்றாரு. இவ்வாறு முதலில் தமது வீட்டில் புண்ணிய காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கணும்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம பக்கத்து வீடு அக்கத்து வீடு தெரு அப்படியே போச்சுன்னா நம்ம எங்க பாக்குறோமோ, பஸ்ல ஏறி உக்காந்தா கூட பக்கத்து சீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம். ட்ரெயின்ல ஏறி உக்காந்தாலும் அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்ல யாராருமே இந்த பேட்ச் எதுக்கு போட்டுக்கிறீங்கன்னு கேட்டா உடனே எல்லாத்தையும் சொல்லிடலாம். இது மாதிரி ஞானத்தை அப்படியே நம்ம டைம் கிடைக்கும் போது அவசியம் எல்லாருக்கும் புரிய வச்சிடணும். சும்மா 2 பாயிண்ட் சொன்னா கூட போதும். சர்வவியாபி என்ற ஞானம் உடையவர்கள் பக்தி செய்யவே முடியாது. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்னா எதுக்கு கோயிலுக்கு போறீங்கன்னு கேக்குறாரு. கடவுள் தான் அவன் பக்கத்திலே இருக்கிறாரு, கல்லுல இருக்கிறாரு, பன்னில இருக்கிறாரு, நாயில இருக்கிறாருன்றீங்கல்ல, அப்ப வீட்லயே உட்காந்துக்க வேண்டியதானே, எதுக்கு கோயிலுக்கு போறீங்கன்னு கேக்குறாரு. அந்த மாதிரி சொல்றவங்க பக்தி செய்ய முடியாதுன்றாரு. எப்போது அனைவரும் பகவானின் ரூபங்களாக ஆகிவிடுகிறார்கள் பிறகு யாருக்கு பக்தி செய்யறன்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க தான் நம்ம கடவுள்ன்றீங்க, நானும் கடவுள் நீயும் கடவுள்ன்றீங்க, அப்புறம் எது கோயிலுக்கு போறீங்கன்னு கேக்குறாரு. பிறகு யாருக்கு போய் நீங்க பக்தி செய்யறீங்கன்னு கேக்குறாரு. ஆக இந்த புதைக்குழியில இருந்து விடுவிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியது. இந்த மாதிரி எல்லாம் யார் சொல்லிட்டு திரியிறாங்களோ அவங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும்ன்றாரு. ஏன்னா நிறைய பேர் இப்படிதான் சர்வவியாபின்ற ஞானம், அடுத்து பக்தின்னு சொல்லிட்டு அதுல வேற போய் மாட்டிக்கிறாங்க. இவங்களெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்குள்ளார பாபாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அவரே வந்துட்டாரு, ஆனா அவரை நம்பாம இன்னும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதான் பாபா சொல்றாரு, சன்னியாசிகள் தமது வீட்டில் உள்ளவர்களுக்கு எப்படி செய்ய முடியும். இப்ப சன்னியாசிகள் பாருங்க, அவங்க இந்த ஞானத்தை போய் தான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செய்ய முடியாது. இப்ப நம்ம சொல்லலாம், பாபா வந்துட்டாரு, பாபா தான் பாடம் எடுக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஆனா சன்னியாசிகள் சொல்ல முடியாது. முதலில் அவர்கள் வீட்டு செய்திகளை கூறுவதே கிடையாது. அவங்க முதல்ல வீட்டுல போய் இந்த செய்திகளை சொல்றதே கிடையாது. ஏன் சொல்றது இல்லை என்று கேளுங்கள், அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, கூறுவதில் என்ன இருக்கிறது. ஃபர்ஸ்ட் தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்புறம் தான் சொல்லணும். நானே தெரிஞ்சுக்கணும், எப்படி சொல்ல முடியுன்றாரு. இன்னாரது குடும்பத்தில் இருந்தேன் பிறகு சன்னியாசம் செய்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த வீட்டுலதான் பிறந்தேன் வளர்ந்தேன், கல்யாணம் கூட பண்ணிட்டேன், அப்புறம் அந்த மனைவி மக்களை விட்டுட்டு நான் காட்டுக்கு போயிட்டேன், சன்னியாசம் செய்தேன், இப்படி சொல்லுவாங்க. இந்த ஞானத்தை சொன்னா யார் ஏத்துக்குவாங்க. இது மாதிரி சொன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா. உங்களத்தை கேட்டால் நீங்கள் உடனே கூறிவிடுவீர்கள். இப்ப நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம், நம்ம உடனே ஞானத்தை அழகா புரிய, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைங்க, இதான் ஞானம். எங்க இருந்தாலும் இருங்க, வீட்டிலே இருங்க, புத்தி மூலமா சன்னியாசம் பண்ணிட்டு உலகத்தையே சன்னியாசம் பண்ணிட்டு பாபான்னு நினைங்க, இதுதான் ஞானம். இது நம்ம உடனே சொல்ல முடியும், சன்னியாசிகளால சொல்ல முடியாது. சன்னியாசிகளுக்கு பல சீடர்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் அனைவரும் பகவான் ஒருவர் தான் சொல் என்று கூறினால் அவர்களிடத்தில் அனைவரும் கேட்பாங்க, உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறியது யார். பீக்கு கூறினார் என்றால் அவர்களது தொழிலே அழிந்து போயிடும். இப்ப சன்னியாசிகள்கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப நீ எவ்வளவு சன்னியாசிகள் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க எல்லாம் அவங்க எல்லாருமே பகவான் ஒருவர் தான்ட்டு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, யார் உங்களுக்கு சொன்னதுன்ட்டு. பிரம்மகுமாரிகள் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டா சன்னியாசிகளோட பிசினஸே அழிஞ்சு போயிடும்ல. இப்ப அவங்க சன்னியாசிகள் ஒரு பிசினஸே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மடம் மாதிரி ஆரம்பிச்சு அதுல சீடர்களை வச்சு அவங்க அதன் மூலமா சம்பாதிக்கிறாங்க. அவங்க பொழப்பே கெட்டு போயிட்டோம் இல்லையா. இப்ப கடவுள் ஒருத்தர் தான்ட்டா சன்னியாசிகளோட பொழப்பு என்ன வருது. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் கடவுள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போனா ஒரு சக்தி கிடைக்குது, தூய்மையின் சக்தி இருக்கிறதுனால அவங்க நிறைய அந்த மாயாஜாலம் இதெல்லாம் செய்யறாங்க. அவங்கள்ட்ட போய் நிறைய பேர் கவர்ச்சியில போயிடுறாங்க. இப்ப இந்த கடவுள் ஒருத்தர் தான் சொன்னா அப்ப எல்லாரும் இங்க வந்துருவாங்க, அப்ப அவங்க தொழில அழிஞ்சிரும் இல்லையா. அதெல்லாம் சொல்றாரு. இவ்வாறு தனது மதிப்பை யாருக்கு எடுத்துக்கொள்வார். அந்த மாதிரி எந்த சன்னியாசி அவங்க மதிப்பை அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க. பிறகு யாரும் உணவு கொடுக்க மாட்டார்கள். அப்புறம் சாது சன்னியாசிகளுக்கு யாரும் உணவு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஆகையால் சன்னியாசிகளுக்கு மிகவும் கடினமாகும். அதனால சன்னியாசிகள் போய் இந்த ஞானத்தை மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, உத்தார உறவினத்தையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா கூட டிராமா கடைசி வரைக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொர்க்கத்துக்கு வர முடியாது, அவங்க துவாபரேகத்துக்கு தான் வருவாங்க. அவங்க பாபாக்கு உதவி செஞ்சா அவங்களா சொர்க்கத்துக்கு வர வேண்டியதாயிடும். அதனால யார் மாற்றலாகி ஒருவேளை மாற்றலாகி போய் சன்னியாசி ஆயிருந்தாங்கன்னா
அவங்க வேணா நம்ம தர்மத்துல வருவாங்க. ஆனா யார் வந்து பிறப்பிலேயே சன்னியாசியா அந்த பல பிறவிகளா சன்னியாசியாவே இருந்தாங்களோ, தேவதை குலத்துல இல்லையோ, அவங்கெல்லாம் வந்து இந்த ஞானத்தை சொல்ல முடியாது. சொன்னா ஏன்னா பாபா வந்து அவங்களுக்கும் போஸ்டிங் கொடுக்கணும். தேவதையா அவங்களையும் லட்சுமி நாராயணனும் ஆக்க வேண்டியதா இருக்கும். அவன் பாபாவுக்கு ஹெல்ப் பண்ண. அதனால இது நடக்காதுன்றாரு. முதலில் தனது உற்றார் உறவினருக்கு ஞானம் கொடுத்து உண்மையான வருமானம் சேவிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க உற்றார் உறவினர்களுக்கு சொல்லுங்க. கூட இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கத்து பக்கத்து வீடு எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லி உண்மையான வருமானம் சேவிக்கணும். இதன் மூலம் அவர்கள் 21 பிறவிகளுக்கு சுகம் அடைய வேண்டும். இதன் மூலமா அவங்க வந்து 21 பிறவிக்கு அவங்களும் ஆஸ்தி அடையணும். விஷயம் எளிதுதான், ரொம்ப ஈஸி தான். ஆனால் நாடகத்தில் இவ்வளவு சாஸ்திரங்கள், கோயில் போன்றவைகள் உருவாக்குவதும் பதிவாயிருக்கு. இருந்தாலும் நம்ம சொன்னா யாரு கேக்குறாங்க? கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க. ஏன்னா டிராமால வந்து இந்த ராமாயணம், மகாபாரதம், கோயில் இதெல்லாம் கூட உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா, பதிவாயிருக்கிறது. பதித உலகில் இருப்பவர்கள் இப்போது பாவன உலகிற்கு அழைத்து செல்லுங்கள்ட்டு சொல்றாங்க. தூய்மையற்ற உலகத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போங்கன்றாங்க. சத்தியுகம் இருந்து 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர்கள் கலியுகத்தில் 1000 லட்சம் ஆண்டுகள் என்று கூறிவிட்டனர். இப்ப சத்தியுகம் பாபா சொல்றாரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா இந்த மனிதர்கள் சொல்றாங்க கலியுகமே இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகள்ட்டு சொல்றாங்க. பிறகு மனிதர்கள் சுகதாமம் எங்க இருக்கிறது, எப்போது ஏற்படும் என்பதை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஆண்டுன்னு சொன்னா எப்ப சொர்க்கம் வரும், அது எப்போது ஏற்படும் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நம்ம சொன்னா அது புத்தியில அந்த ஞானமே பதியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஆண்டுகள் இன்னும் கலியுகம் இருக்கும், முடியாது, அழியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு இந்த உலகம் அழிஞ்சுதான் சொர்க்கம் வரும்ன்றாரு. மகா பிரளயம் ஏற்படும், அதன் பிறகுதான் சத்தியுகம் வரும் என்று அவர்கள் சொல்கின்றனர். அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் கலியுகம் லட்சக்கணக்கான ஆண்டு இருக்கு, அதுக்கப்புறம் மகா பிரளயம் ஒண்ணு ஏற்படும், அப்ப பூமி அழிஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் சொர்க்கம் வரும்னு சொல்றாங்க. முதலில் ஸ்ரீகிருஷ்ணர் கால் விரல்களை சூப்பி கொண்டு கடலில் ஆள் இலையின் மீது வருவார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா உலகம் அழிஞ்சதும் சத்தியுகம் வரும், சத்தியுகம் அதுக்கப்புறம் கடல்ல வந்து ஆள் இலை ஒண்ணு வரும். அந்த ஆள் இலையில கிருஷ்ணர் மட்டும் தனியா கால் விரல சப்பிட்டு குழந்தை வந்து வருவார். எங்க ஒரு அம்மா அப்பா கிடையாது, தனியா ஒரு குழந்தை மட்டும், ஒரு அது நடுக்கடல்ல வந்தா என்ன ஆகும் அந்த குழந்தை? அது யார் வளர்ப்பாங்க? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறது கிடையாதா? இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் விட வேண்டியது. இதான் பாபா சொல்றாரு, எங்க இருக்கும் விஷயத்த எங்கே கொண்டு சென்று விட்டனர் சொல்லி சொல்றாரு. எங்க இருந்த விஷயத்த போய் எங்க கொண்டு போயிருக்காங்க பாருங்க. இப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு. இப்ப வந்து விநாசம் முடியும் போதே எல்லா காண்டினென்ட்டும், எல்லா கண்டங்களும் தண்ணிக்குள்ள போயிடும். ஏன்னா அவங்க ஒருத்தவங்க அணுகுண்டு உலக்கையால அழிச்சுக்கிட்டாங்க யாதவர்கள்ட்டு மகாபாரதத்துல இருக்குது. உலக்கைன்றது அணுகுண்டு. அணுகுண்டு போட்டு ஒருத்தவங்க இப்பயே நம்ம பார்க்கணும் எப்படி எல்லாம் குண்டு போடுறாங்கன்ட்டு. அதே மாதிரிதான் போட்டு ஒருத்தவங்கள அந்த வெளிநாடு எல்லாமே அழிச்சுக்குவாங்க. அதுல இந்தியா மட்டும் தப்பிக்கும். அதுல 5 தத்துவங்களும் சேர்ந்து சேரும் போது டோட்டலா எல்லாமே தண்ணிக்குள்ள போயிடும். அப்ப இந்தியா மட்டும் ஆளிலை ஷேப்ல வந்துடும். ஆளிலை இருக்குது அந்த மாதிரி ஷேப்ல இந்தியா இருக்கும். அதுலதான் வந்து சொர்க்கம் உருவாகும். அங்க வந்து தனியாலாம் குழந்தைலாம் வராது. அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, மாளிகை வீடெல்லாம் கட்டுவாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே எப்படி உலகம் மாறுது, கட்டடமா கட்டுறாங்களோ அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே தங்க வீடு, தங்க மாளிகை எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், கட்டிடுவாங்க. இப்ப பாருங்க 6 மாசத்துல வீடு கட்டுறாங்க, 1 மாசத்துல எல்லாம் வீடு கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரிதான் வந்து டக்கு டக்குன்னு கட்டிடுவாங்க. இங்கேயே கட்டுறாங்க, சொர்க்கத்துல கட்ட மாட்டாங்களா? கட்டிட்டு அந்த மாளிகையில கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு. இதுதான் வந்து உண்மையான விஷயம். அவங்க சொல்றதெல்லாம் பொய்யின்றாரு. இப்போது தந்தை கூறுகின்றார், நான் பிரம்மாவின் மூலம் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்ப இவர் உடம்புல வந்து நான் எல்லா வேத சாஸ்திரத்தை எல்லாம் சொல்றேன். அதுல உண்மை இருக்கு, ஆனா மாவுல உப்பு கலந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கு, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்ன்றாரு. அதனால்தான் விஷ்ணுவின் நாபி கமலத்துல இருந்து பிரம்மா வந்ததாக காண்பிக்கின்றனர். பிறகு கைகளில் சாஸ்திரங்களை கொடுத்திருக்கின்றனர். ஒரு கோயில் ஒண்ணு இருக்கும், அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா விஷ்ணு படுத்துன்னு இருப்பாரு. அவரு நாபில இருந்து வயிற்றுல இருந்து ஒரு கொடி மாதிரி போகும். அதுல வந்து பிரம்மா உட்கார்ந்துருப்பாரு. பிரம்மா வந்து வயசானவரா காமிச்சிருப்பாங்க, கையில வந்து சாஸ்திரம் காமிச்சிருப்பாங்க. இது என்ன அர்த்தம்? இது விஷ்ணுல இருந்து தான் பிரம்மா வந்தாரு, பிரம்மாவில இருந்து விஷ்ணு வந்தாரு. இப்போது பிரம்மா அவசியம் இங்குதான் இருக்க வேண்டும். இப்ப பிரம்மான்றவர் பிரஜாபிதா, பிரஜைகள் மக்களின் தந்தை. அப்ப கண்டிப்பா பூமியில தான் அவர் இருக்கணும். அவர் உடம்புலதான் சிவன் வந்து பிரம்மாவாக்கி நமக்கு சாஸ்திரங்களுடைய ஞானத்தை சொல்றாரு. அதனாலதான் வயசான பிரம்மாவா காமிச்சிருக்காங்க, கையில சாஸ்திரம் காமிச்சிருக்காங்க. அந்த பிரம்மா மூலமா தான் அந்த பிரம்மா தான் ஒரு செகண்ட்ல விஷ்ணு ஆயிடுறாரு.
அந்த விஷ்ணு என்ன ஆயிடுறாரு, விஷ்ணு லட்சுமி நாராயணன் ரூபத்திலும் இங்குதான் இருக்கிறார்கள். இந்த விஷ்ணு கூட இங்கதான் சொர்க்கத்துல இங்க நடிச்சவங்க தான். இந்த பிரம்மா தான் விஷ்ணுவா ஆகிறாரு, ஒரு செகண்ட்ல லட்சுமி நாராயணன் ஆகிறாரு. பிறகு விஷ்ணுவே தான் 84 பிறவிக்கு எடுத்து எடுத்து வந்து பிரம்மாவா ஆகிறாரு. இததான் அவங்க வந்து கோயில்ல பக்தி மார்க்கத்துல அப்படி காமிச்சிருக்காங்க. இப்போது பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக உருவாகின்றாரா, அல்லது விஷ்ணுவில இருந்து பிரம்மா உருவாகின்றாரா, இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இந்த கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, அந்த கதை மாதிரி இருக்குது. இப்ப பிரம்மால இருந்து விஷ்ணு வந்தாரா, விஷ்ணு வந்து பிரம்மா வந்தாரா? பாபா சொல்றாரு, பிரம்மாவில இருந்து ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தியில விஷ்ணு ஆயிடுறாரு. விஷ்ணு 84 பிறவி எடுத்துதான் பிரம்மாவாகிறாரு. 5000 வருஷம் ஆகுது விஷ்ணு வந்து பிரம்மாவாகிறது. ஆனா பிரம்மாவில இருந்து விஷ்ணு ஆகிறதுக்கு அந்த சங்கமேக நேரம் மட்டும்தான். அவர் எப்ப பாஸ் பண்றாரோ அப்ப டக்குன்ட்டு விஷ்ணு ஆயிடுறாரு. ஆனால் யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வாங்க. இதெல்லாம் யார் நல்ல படிப்புல தேர்ச்சி அடைஞ்சு முரளியை நல்லா சிந்தனை பண்றாங்க, அவங்கதான் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. தந்தை கூறுகின்றார், நீங்கள் சரீரம் விடுகின்ற வரைக்கும் புரிந்து கொண்டே இருப்பீர்கள். நம்ம இப்ப நிறைய முரளி படிக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஸ்டோர் ஆகுதா, அப்படியே புதுசா படிக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்ப நம்ம சரீரம் விடுற வரைக்கும் இதை படிச்சுட்டு தான் இருப்போன்றாரு. அப்போ இன்னும் நிறைய புரியும் உங்களுக்குன்றார். நீங்கள் முற்றிலுமாக 100% புத்தியற்றவர்களாக ஏழைகளாக ஆயிட்டீங்க. பாபா சொல்றார், நீங்க நடிச்சு உங்க ஞானமே புத்தியில அவுட்டு, நல்லது கெட்டதே தெரியல, லூஸ் மாதிரி இருக்கான்னு சொன்னாங்க. கெட்ட புத்தியில என்ன செய்யறானே அவனுக்கே தெரியல அப்படிலாம் திட்டுவாங்களோ, அந்த மாதிரி நம்ம ஏழையா புத்தியற்றவர்களா ஆயிட்டோன்றாரு. நீங்களே தான் புத்திசாலிகளாக தேவதைகளாக ஒரு காலத்துல இருந்தீங்க, இப்போது மீண்டும் தேவதைகளாக இப்ப ஆயிட்டு இருக்கிறீங்கன்றாரு. இப்ப திரும்ப நம்மள புத்திசாலி ஆக்குறாரு, நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து, இதுதான் ஸ்ரீமத்து, இதுதான் உயர்ந்த வழி, இதுதான் நல்லது, இந்த மாதிரி செயல் பண்ணுங்க, இது செஞ்சா தப்பு, இது செஞ்சா ரைட்டு, இதெல்லாம் கடவுளே உட்காந்து சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து நம்மள கரெக்டா ஆக்குறாரு. மனிதர்களால் உருவாக்க முடியாது, இந்த மாதிரி மனுஷங்களால தேவதையா ஆக்க முடியாது. நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள், பிறகு 84 பிறவி எடுத்து எடுத்து முற்றிலும் கலைகள் அற்றவராக இப்ப ஆயிட்டீங்க. நீங்கள் சொர்க்கத்தில் மிகுந்த அமைதியுடன் இருந்தீங்க. நீங்க ஒரு காலத்துல சொர்க்கத்துல ஜாலியா இருந்தீங்க, ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்றாரு. இப்போது அமைதியற்றவர்களாக இருக்கிறீங்க. இப்ப பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை கூட மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறீங்க, அழுவுறீங்க, கவலைப்படுறீங்க, இந்த உடம்ப நினைச்சு கவலைப்படுறீங்க, உறவினர்களை நினைச்சு கவலைப்படுறீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க அங்க இல்லைன்றாரு. சொர்க்கத்துல நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா எல்லாருமே அங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீங்கள் 84 பிறவிகளின் கணக்கை கூறவும் முடியும்னு சொல்றாரு. நம்ம எத்தனை பிறவி எடுத்து வந்தோம், சொர்க்கத்துல 8 பிறவி நடிச்சோம். 8 பிறவி எந்த மாதிரி பிறவின்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம ராஜா பதவி அடையணுமா, பிரஜை பதவி அடையணுமா? 8 பிறவி சொர்க்கம், திரேதாயுகத்துல 12 பிறவி, அதுக்கப்புறம் நம்ம துவாபர யுகத்துல 21 பிறவி, அதுக்கப்புறம் கலியுகத்துல 42 பிறவி, அல்பாயுசு சேர்த்து சேர்த்து வந்து 42 பிறவி எடுத்துருக்கோம் 1250 வருஷத்துல. அப்ப பாருங்க, கலியுகத்துலதான் அதிக பிறவி கணக்கு. ஏன்னா அந்த அல்பாயுசு மன வழி பிறவழி வழி போயிட்டு அல்பாயுசு எடுத்து நிறைய தடவை பிறந்து பிறந்து இறந்துருக்கோம். 42 பிறவி கலியுகத்துல. அப்ப டோட்டலா நம்ம வந்து 84 பிறவிகள் எடுக்கிறோம்ன்றாரு. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், ஈசாயி மனம் போன்றவர்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றனர். இந்த கணக்கு எடுப்பது மிக எளிதாகும். இப்ப யார் யார் எப்ப வந்தாங்கன்னு நோட் பண்ணி அவங்க எத்தனை பிறவி எடுத்திருப்பாங்கன்றது ஈஸியா கணக்கு எடுக்கலான்றாரு. உங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் கடைசியா தான் வந்திருக்காங்க, அதனால அவங்க எல்லாம் ரொம்ப கம்மியா தான், பிறவிகள் வந்து கம்மியா தான் இருக்கும்ன்றாரு. சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக பாரதவாசிகள் தான் ஆவார். ஆனா பாபா சொல்றாரு, சொர்க்கத்துக்கே உலகத்துக்கே ஒரு காலத்துல எஜமானனா நீங்க தான் ஆக முடியும், பாரதவாசிகள் தான் ஆக முடியுன்றாரு. நாட்டு நடப்படுகிறது அல்லவா. இப்ப பாபா தான் இந்த சான்ஸ் கொடுக்குறாரு, இந்த உலகத்தை ஆள்ற சான்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குறாரு, நாத்து நடுறாரு. இதைதான் புரிந்து கொள்ள வேண்டும். சுயம் புரிந்து கொண்ட பிறகு முதலில் தனது தாய் தந்தை சகோதர சகோதரிகளுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஞானத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட இருக்கிறவங்க, அப்பா அம்மா, உங்க சிஸ்டரு பிரதரு எல்லாருக்கும் சொல்லணும். இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று இருக்க வேண்டும். நீங்க வீட்லயே இருங்க, இருந்தாலும் தாமரை மலர் சேத்துல இருந்தாலும் செந்தாமரையா இருக்குது இல்லையா, சூரியனை நோக்கி பிரகாசிக்கும். ஆனா சேத்துலதான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருந்து நாரைகள் கொக்கு கூட இருந்தாலும் நம்ம வந்து அன்னப்பறவையா வாழணும். நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுட்டு அவங்களோடதான் இருக்கணும். நல்ல விஷயங்களை மட்டும் மற்றவங்க சொல்லணும். நம்மளும் மாறிக்கணும், மற்றவங்களையும் மாத்திக்கணும். பிறகு தமது வீட்டில் உள்ளவருக்கு தானம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரியணும். ஒரேடியா சொல்லக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவங்களையும் மாத்திரணும். தாய் வீடு மாமியார் வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஞானம் கூற வேண்டும். பாபா சொல்றார், உங்க தாய் வீடையும் சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, மாமியார் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்கன்றாரு.
தொழில் போன்றவைகளிலும் முதலில் தனது சகோதரர்களை தான் கூட்டாளியாக ஆக்கிக் கொள்கின்றனர். இப்ப பிசினஸ் செய்யறாங்கன்னா பிரதர்ஸ் தானே கூட்டாளியா ஆக்கிட்டு தொழில் தொடங்குவாங்க. அது மாதிரி இங்க கூட நீங்க தொழில் வந்து உங்க கூட இருக்கிறவங்க வச்சு தொடங்குங்கன்றாரு. இங்கும் அப்படித்தான் இருக்கிறது. கன்னியர் என்றாலே தனது தாய் வீடு மற்றும் மாமியார் வீட்டை முன்னேற்றத்தில் கொண்டு செல்பவர் என்று பாடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த சாதாரண லௌகீகத்திலே சொல்லுவாங்களாம், பெண்கள் வந்து தாய் வீடு மாமியார் வீடு ரெண்டு ரெண்டு வீட்டையுமே முன்னேற்றத்துல கொண்டு போறவங்க தான் பெண்கள்னு சொல்லுவாங்களாம். அசுத்தமானவர்கள் முன்னேற்ற முடியாது. அதுல கூட சிலர் வந்து விகாரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அவ சொல்ல மாட்டாங்க, மாற மாட்டாங்க, முன்னேற்றவும் மாட்டாங்கன்றாரு. அப்படி எனில் எந்த கன்னியர்கள் சொல்லி கேக்குறாரு. இந்த பாடப்பட்டிருக்கு இல்லையா, இது எந்த கன்னியர்கள்ல சொல்றாங்க? பாபா சொல்றாரு, இது யாருன்னா பிரம்மகுமாரிகள் தான். இந்த பிரம்மாவின் கன்னிகைகள்ல தான் அப்படி பாடி இருக்கிறாங்க. பிரம்மகுமாரிகள் அல்லவா, அவங்கதான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா. இங்க அதர் கன்னிகைகளும் இருக்கிறாங்க, அதாவது கல்யாணமாயி டிகே ஆனவங்களும் இருக்கிறாங்க, மாதாசு. குன்வாரி கன்னிகைகளும் இருக்கிறாங்க, அதாவது கல்யாணமாகாத குமாரிகள். அவங்க ரெண்டு பேருக்குமே கோயில் உருவாக்கப்பட்டிருக்குது அல்லவா. இப்ப யாரெல்லாம் பாபாவுடைய ஞானத்தை கேட்டு அவர் சொல்ற பேச்சை கேட்டு முயற்சி பண்ணி ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லி எல்லாமே அவருக்கு உதவி செய்யறாங்களோ, அவர் பாபா துவாபரத்துல கோயில் கொடுத்துடுறாரு. அதனாலதான் வந்து கோயில் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே இருக்கு. அதர் குமாரி மதுபன்ல கூட அதர் குமாரியோடைய மாதாவுடைய அதர் குமாரி கோயில் கூட இருக்குது மதுபன்ல நிறைய இருக்கு. அது யாருடைய ஞாபகார்த்தம்னா, இங்க வந்து குடும்பத்துல இருந்துகிட்டே பாபாவுடைய ஞானத்தை படிச்சு அதை அப்ளை பண்ணி மற்றவங்களுக்கு சொன்னவங்களுக்கு. அதே மாதிரி கன்னிகைகளும் அதாவது சரண்டர் ஆயிருப்பாங்க, கல்யாணம் ஆகாம அப்படியே போய் சரண்டர் ஆகி வீட்டுல இருந்தாலும் பாபா ஞானத்தை கல்யாணம் பண்ணிக்காமலே கடைசி வரைக்கும் இருந்திருப்பாங்க. இருந்து அப்படியே பாபா சேவையில இருந்திருக்கிறவங்களுக்கும் கோயில் இருக்குது. அதனாலதான் கன்னியாகுமரி கோயில் கூட அந்த கன்னியாகுமரியோடைய நினைவு சின்னம் தான் சொல்றாரு. இங்க உங்களது நினைவு சின்னங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இப்ப உங்களுடைய நினைவு சின்னங்கள் தான் இங்கெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றார். நான் மீண்டும் பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்காக வந்திருக்கேன். இப்ப கடவுளை தான் வந்து மீண்டும் இந்த பாரதத்தை சொர்க்கமாக்க வந்திருக்கிறார். இந்த தில்வாடா கோயில் மிக சரியானதாகும். இந்த மதுபன்ல இருக்கிற தில்வாடா கோயில் இருக்கு இல்லையா, அது வந்து ஜெயின் டெம்பிள் தான், ஜெயினர்கள் உருவாக்கியதான். இருந்தாலும் அது நம்மளுடைய நினைவு சின்னம்னு சொல்றாரு. அங்க வந்து எப்படி இருக்கும்னா, கீழே எல்லாரும் யோகா பண்ற மாதிரி இருக்கும், கண்ணை திறந்துக்கிட்டு ஒருத்தவங்களை பார்த்து யோகா பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மேல ரூஃப்னு சொல்லுவாங்க, அந்த ரூஃப்ல வந்து சீலிங்ல வந்து சொர்க்கம் காண்பிக்கப்பட்டிருக்கும். இங்குதான் சொர்க்கம் இருக்கிறது. பாபா சொல்றாரு, அந்த சொர்க்கம் மேலலாம் இல்ல, இங்க கீழே பூமியிலதான் சொர்க்கம் இருந்துச்சு. ராஜயோகத்தின் தபசியாவும் இங்குதான் நடைபெறுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அதே இங்கேதான் பாபா வந்து ராஜயோகம் சொல்லி கொடுத்து அந்த தபசியாவும் இப்ப நம்மளுடைய நினைவு சின்னம் தான் சொல்றாரு. யாருடைய கோயிலோ அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. பாபா கேக்குறாரு, நம்முடைய நினைவு சின்னம் தான்ட்டு அதை போய் பார்க்கணுமா இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. உள்ளுக்குள் ஜெகத் பிதா, ஜெகத் மாதா, ஜெகதாம்பா, ஆதி தேவன் போன்றவர்கள் அமர்ந்திருக்கின்றனர். நல்லது. அந்த கோயில்ல அந்த ஜெகத்விதா, ஜெகதாம்பா இவங்களும் அந்த பிரம்மா பாபாவுடைய நினைவு சின்னம், அம்மாவுடைய நினைவு சின்னம்லாம் அங்க இருக்குது. நல்லது. ஆதி தேவன் யாருடைய குழந்தை? சரி, இந்த ஆதி தேவன் ஆதாம் இருக்கிறாருல, அவர் யாருடைய குழந்தை? சிவபாபாவுடைய குழந்தை. பிரம்மா பாபா தானே ஆதி தேவன், அவர்ல இருந்துதான் நம்மளாம் வரோம். அப்ப வந்து அவர் உடம்புலதான் சிவன் வந்திருக்கிறாரு. இப்ப அவர் தான் ஆதாமு. அவர் யாருடைய குழந்தை? சிவபாபாவினுடைய குழந்தை. அதர் குமாரி, குன்வாரி கன்யா போன்ற அனைவருமே ராஜயோகத்துல அமர்ந்திருக்கிறாங்க. தந்தை சொல்றார், மன்மனா பவ, இவ்வாறு இருந்தால் நீங்கள் வைகுண்டத்திற்கே எஜமானர்களாக ஆவீர்கள். பாபா சொல்றாரு, தன்னை ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைச்சீங்கன்னா போதும், நீங்க வைகுண்டத்துக்கே எஜமானர் ஆவீங்க. ஜீவன் முக்தி தாமத்தை மட்டும் நினைவு செய்யுங்க. இப்ப பரந்தாமும் சொர்க்கம், இது உங்களது சந்நியாசமாகும். இது எல்லையற்ற சந்நியாசம். ஜெயினர்கள் சந்நியாசம் எவ்வளவு கடினமானதாக இருக்கிறது. இந்த ஜெயின் மதம் இருக்கு இல்லையா, சமண மதம்னு சொல்லுவாங்களாம். அங்க வந்து ரொம்ப அங்க போய் சன்னியாசம் போறாங்கன்னா அங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அங்க ரொம்ப எல்லாமே ரொம்ப நம்மளை விட பிரம்மகுமாரிகளை விட அதிக கட்டுப்பாடு அங்க. இங்க கூட பாபா ஸ்ரீமத்து கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. அங்க வந்து ரொம்பவே ஃபுட்டுல எல்லாம் கூட எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. நிலத்துக்கு அடியில விளையாடுறது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இன்னொன்னு, தலைமுடியை கையாலேயே நீக்கக்கூடிய கடுமையான நியமம் இருக்கணும். தான் கையாலேயே தான் முடியை பிச்சு எடுத்துடணும். மொட்டையாதான் இருப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரி கடுமையான நியமம் எல்லாம் ஜெயினர்கள்ட்ட இருக்குது. இங்க இருப்பதோ எளிய ராஜயோகம். பாபா அந்த மாதிரி கஷ்டம்லாம் நம்ம கொடுக்குறாரா? நமக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. குழந்தைகளே, எப்படி வேணாலும் இருங்க, சௌகரியமா படுத்துக்கோங்க, எல்லாம் உட்காந்துக்கோங்க. உங்களால முடியல படுத்துட்டு கூட முரளி கேளுங்கன்னு தான் சொல்றாரு.
ஏதாவது கஷ்டம் கொடுக்குறாரா? ஆனா இதுக்கே யாரும் வரமாட்டாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்குது. இது ஈஸியான ராஜயோகம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஈஸியான ராஜயோகம். தான் ஆத்மான புரிஞ்சுட்டு எங்க இருந்தாலும் ஒரு புத்தி மூலமா கடவுளை நினைக்கணும். இதுதான் ராஜயோகம். வீட்டிலேயே கூட இருங்க, வேலை என்ன இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க. நடந்தாலும் சுற்றினாலும் பாத்ரூமுக்கு போனா கூட நீ சொன்னாரு ஏதாவது பாட்டை கேட்டு கூட பாபா நினைவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு யார் இறங்கி ஆசிரியர் பாடம் எடுப்பாரு. இது இல்லற மார்க்கத்தினுடையது ஆகும்னு சொல்றாரு. அதனாலதான் இது இல்லற மார்க்கத்தினுடைய ராஜயோகம். இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. ஒரு ஜெயின் முனி தனது புது தர்மத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்றார் என்று அதை ஆதி சனாதன தேவதா தர்மம் என்று கூற மாட்டோம் அல்லவா? அது இப்போது மறைந்து விட்டது. இப்ப ஜெயினர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்கன்னா அது போய் ஆதி சனாதன தேவதா தர்மம்னு சொல்ல மாட்டோம். அது இப்ப இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அங்க மகாவீர்னு சொல்லி வணங்குறாங்க. மகாவீர் தான் ஜெயினிசம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அந்த மகாவீர் யாருடைய ஞாபகார்த்தம்னா பிரம்மா பாபாவுடையதுதான். அதுதான் அங்க மகாவீரா வச்சுருவாங்க. யாரோ ஒருவர் ஜெயின் மதத்தை நடத்தினார். பிறகு நடந்து கொண்டிருக்கிறது. யாரோ ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஜெயின் மதத்தை. அதுல இருந்து அது நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அது யாருன்னு தெரியல. இதுவும் நாடகத்தில் இருக்கிறது. எல்லாமே டிராமால இருக்குன்றாரு. இந்த மாதிரி நிறைய தர்மம் வருது, இந்த மாதிரி டிராமால இருக்குன்றாரு. ஆதி தேவனை பிதா என்றும் ஜெகத்பிதாவை தாய் என்றும் கூறுகின்றோம். ஆதி தேவன் பிரம்மா என்பதை அனைவரும் அறிவர். இப்ப ஆதாம் ஏவாள்ன்றது இந்த ஆதி தேவன் ஆதி தேவி தான். அவங்கதான் பிதா தாய். ஜெகதாம்பாவை தான் நம்ம தாய்ன்னு சொல்றோம். ஆதி தேவன் பிரம்மா பாபா நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் பிபி ஆதாம் ஏவாள் என்றும் சொல்றாங்க. இந்த ஆதாம் ஏவாள் இப்போது தபசியா செய்து கொண்டிருக்கின்றனர் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவ மதத்துல சொல்றாங்க ஆதாம் ஏவாள் ஆதி காலத்துல அவங்கதான் வந்தாங்க அப்படின்ட்டு அவங்க நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்கதான் இப்ப சிவபகவான் ராஜயோகம் கத்து கொடுத்து அவங்கள தபசியா பண்ண வச்சுட்டு இருக்கிறாருன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. மனித சிருஷ்டியின் தலைவர் இவர் ஆவார். இந்த பிரம்மா பாபா தான் அந்த மனித சிருஷ்டியோட தலைவர். இந்த ரகசியத்தின் தந்தை தான் புரிய வைக்கிறார். சிவனுக்கு மற்றும் லட்சுமி நாராயணுக்கு இவ்வளவு கோயில்கள் உருவாக்கப்பட்டதெனில் அவர்களது சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பாபா கேக்குறாரு, எதுக்கு இத்தனி 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது, இத்தனி லட்சுமி நாராயணன் கோயில் இருக்குது, எதுக்கு அவ்வளவு கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க? அவங்க யாரு? இந்த லிங்கம் யாரு? இந்த லட்சுமி நாராயணன் யாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. இதையும் ஞான கடலான தந்தை இப்ப புரிய வைக்கிறார். பரம்பிதா பரமாத்மா தான் ஞானத்தை அறிந்தவர், ஞான கடலானவர், ஆனந்தத்தின் கடலானவர் என்று கூறப்படுகின்றார். கடவுள் தான் ஞானம் அறிந்தவர், ஞான கடல், ஆனந்த கடல் என்று சொல்லப்படுறார். பரமாத்மாவின் இந்த மகிமைகளை சாது சன்னியாசி போன்றவர்கள் எவருமே அறியவில்லை. அவர் சர்வ வியாபி என்று அவர்கள் கூறிவிட்டனர். சாது சன்னியாசிகள் கூட ஞான கடல், அவர்கிட்ட அவ்வளவு ஞானம் இருக்கு, இந்த ஆதி மத்தியம ஞானம் எல்லாமே கடவுள்கிட்ட இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கவே இல்லை. அவங்கவுங்க ஒரு கப்சா விட்டுட்டு இருக்கிறாங்க. அது வேற சர்வ வியாபின்னு வேற சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலயும் கடவுளுக்கு நானும் கடவுள்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய தப்பு. நம்ம போய் இப்படியே கடவுள் ஆக முடியுமா? அவர் எவ்வளவு பெரியவர், சர்வ சக்திவான் அவரு. பிறகு யாருக்கும் மகிமை செய்ய முடியும்? நானே கடவுள்ட்டா யார போய் கடவுள்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. பரமாத்மாவை அறியாத காரணத்தினால்தான் தன்னையே சிவன் என்று கூறிக்கொள்கின்றனர். இந்த சாது சன்னியாசிகள் எவ்வளவு ஒரு பொய் சொல்றாங்க பாருங்க. சத்தியமே கிடையாது, அவங்க வாயில தப்புதான் வருது. அவங்க என்ன சொல்றாங்க, நானே தான் சிவன் சொல்றாங்க. அப்புறம் பரமாத்மாவே தெரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம்ன்றாரு. இல்லை எனில் பரமாத்மாவின் மகிமை எவ்வளவு உயர்ந்தது. அவர் மனித சிஷ்டியின் விதை ரூபமானவர், நம்மை குதா படைத்திருக்கின்றார், நாம் அவரது படைப்புகள் என்று முஸ்லிம்கள் கூட சொல்றாங்க பாருங்க. மற்ற தர்மத்தினர் கூட கரெக்டா சொல்றாங்க, எங்களை இறைவன் தான் படைச்சாரு, நாங்க அவருடைய படைப்புகள். படைப்பு மற்றும் படைப்பிற்கு ஆஸ்தி கொடுக்கவே முடியாது. பாருங்க, ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது. ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க அண்ணன் படைப்பு கொடுப்பாங்களா? ஆஸ்தி கொடுப்பாங்களா? 2 பேரும் படைப்பு தானே, ஒரு அப்பாவுடைய படைப்பு தானே அண்ணன் தங்கச்சி. அப்ப எப்படி அண்ணன் கிட்ட போய் தங்கச்சி ஆஸ்தி கேட்க முடியும்? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்பா கிட்ட இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கும். ஒரு அண்ணன் தம்பி கூட வச்சுக்கலாம், தம்பிக்கு அண்ணன் எப்படி ஆஸ்தி கொடுக்க முடியும்? பாபா சொல்றாரு, ஒரு படைப்பு போய் மற்றொரு படைப்புக்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவிடம் ஆஸ்தி கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த யாருமே புரிஞ்சுக்கலன்னு சொல்றாரு. எப்படி கிறிஸ்து போய் ஆஸ்தி கொடுப்பாரு? எல்லாருமே சகோதரர்கள் தானே. கடவுள் தான் ஆஸ்தி கொடுக்க முடியும். வேணா காட்ஃபாதர் சொன்னா பரவாயில்ல, இல்ல கர்த்தர்ன்னு சொன்னா கூட பரவாயில்ல. கிறிஸ்து எப்படி ஆஸ்தி கொடுக்க முடியும்? அந்த விதை வடிவானவர் சத்தியமானவராக சைத்தன்யமானவராக சிருஷ்டியின் முதலிடைக்கால ஞானம் அவரிடம்தான் இருக்கிறது. இந்த கடவுள் விதை வடிவானவரா இருக்கிறாரு, சத்தியமானவர் சிவன், சைத்தன்யமா உயிரோட்டமா இருக்கிறாரு. அதனாலதான் ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க.
சிருஷ்டியின் முதல் இடைக்காலை ஞானம் கூட அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, எப்படி அழியும், திரும்ப எப்படி உருவாகும், இதெல்லாமே அவருக்கு தான் தெரியும். விதையில மட்டுமின்றி முதல் இடைக்கடை ஞானம் எந்த மனிதனிடத்திலும் இருக்கவே முடியாது. பாபா சொல்றாரு, இந்த மரத்தினோட விதையில தான் எல்லா ஞானமும் இருக்கும். அந்த மாதிரி இந்த மனித சிருஷ்டி விதையில தான் சிவன், அவர் தான் விதை, அவர்கிட்ட தான் இந்த முதல் இடைக்கடை ஞானம் எல்லாமே இருக்குது. மற்றவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா எல்லார்ட்டும் அழிஞ்சிருச்சு புத்தியில இருந்து. விதையானவர் சைத்தன்யமாக இருக்கின்றார் என்று ஞானமும் அவரிடம் அவசியம் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. உயிரோட்டமா அவர் இருக்கிறாரு. விதை உயிரோட இருக்குதுன்னா அப்ப அந்த ஞானம் உயிரோட இருக்கும் இல்லையா? அப்ப அவர்கிட்ட எல்லாமே இருக்குன்றாரு. அவர் தான் உங்களுக்கு முழு சிருஷ்டியின் முதலிடை கடை ஞானத்தை அப்ப கொடுக்கிறார். இந்த சக்கரத்தை அறிவதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்துக்கே ராஜாவாக ஆகிறீர்கள். அதாவது சொர்க்கத்திற்கு சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிடுவர் என்பதை விளம்பர பலகையில் எழுத வேண்டும் சொல்லி சொல்றார். வெளியில விளம்பரம் வைங்க, கீதா பாடசாலைக்கு வெளியில விளம்பரம் வைங்க. இந்த சக்கரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரிஷி சக்கரத்தை நீங்க சொர்க்கத்துக்கு ராஜா ஆயிடுங்கன்னு எழுதுங்க. எவ்வளவு எளிய விஷயமாகும். தந்தை சொல்றார், எதுவரை உயிர் வாழ்கிறீர்களோ அதுவரை என்னை நினைவு செய்யணும். பாபா சொல்றார், செத்தாலும் உன் மனையில் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சாவும் போது கடைசி தருணம் கூட அவரை நினைக்கணும், முரளி கேட்கணும். நான் சுயம் இந்த வசீகர மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். மண்மனா பவ என்ற மந்திரத்தை கொடுக்கிறார். இப்போது நீங்கள் தந்தையை நினைவு செய்யணும். நினைவின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகும். பாபா சொல்றாரு, நினைச்சாதான் பாவம் அழியும். பாபா நினைக்கலன்னா பாவம் அழியாது. இந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருந்தால் மாயின் கழுத்து துண்டிக்கப்பட்டுவிடும். நம்ம இந்த சுயதர்ஷன சக்கரம் இருக்கு இல்லையா, நான் பரந்தாமத்துல புள்ளியா இருந்தேன், ஆத்மாவா இருந்தேன். அதுக்கப்புறம் தேவதையா சொர்க்கத்துல நடிச்சேன். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல அப்படியே இறங்கி இறங்கி ராஜா அந்த மாதிரி நிறைய பிறப்பு எடுத்து வந்தேன். அது எனக்கு கோயில் கூட இருக்குது. அதுல அந்த தேவியின் சொரூபம் கூட என்னுடைய ஆதி பராசக்தியோட சொரூபம். அதை கூட நீங்க பூஜைக்குரிய சொரூபத்தை நினைவு செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் பிராமணன் ஆனேன், பிகேவானேன், பாபா குழந்தையான. அதுக்கப்புறம் நான் பரிசுத்தாவா அந்த உடம்பு விட்டு பறந்து போயிட்டேன். இதுதான் சுயதர்ஷன சாக்கரம். இதை நீங்க நினைக்க மாயாவோட கழுத்து துண்டிக்கப்பட்டு விடும். அந்த டைம்ல புத்தியில ஏதாவது ஒரு மாயா பூந்து இருந்துச்சுன்னா இதை நினைச்சேன்னா ஓடினும்ன்ற, கழுத்து அறுபட்டு ஓடிடும். இதுதான் அவங்க கிருஷ்ணர் கழுத்து அறுத்தாருன்ட்டு காமிச்சிட்டாங்க. ஸ்தூலமா கழுத்து எதையா இருக்கல, புத்தி மூலமா நம்ம இதை சுத்தி சுத்தி மாயாவை அழிச்சிட்டோம். நான் உங்களது ஆத்மாவை தூய்மையாக்கி அழைத்து செல்வேன்னு சொல்லி பாபா சொல்றார். கண்டிப்பா அல்ல ஆத்மாவை தூய்மையாக்கி தான் கூட்டு போவார். பிறகு நீங்கள் சதோ பிரதானமான சரீரத்தை அடைவீர்கள். நம்ம தூய்மை ஆயிட்டோம்னா நமக்கு இந்த உடல் போயிடும், வேற ஒரு புது உடல், சூப்பரான உடல் கிடைக்கும். அங்க விகாரமே இருக்காது. சொர்க்கத்துல விகாரமே இருக்காதுன்றார். அங்க காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினால தினம் எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் வருது. அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனும் இருக்காது, வக்கீல் இருக்காது, கோர்ட் இருக்காது, எதுவும் இருக்காது, ஆக்சிடென்ட் நடக்காது, அகால மரணம் இருக்காது, ரயில் ஸ்டேஷன் இருக்காது. அங்க வெறும் புஷ்பக விமானம் தான், தேவதைகள் தான், அப்படியே சுத்தமா இருக்கும். அந்த உலகமே நல்லா இருக்கும். அங்க விகாரமே இருக்காது. விகாரம் இல்லையே உலகம் எப்படி இயங்கும்னு கேக்குறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, பாப்புலேஷன் எப்படி அதிகமாகும், குழந்தை எப்படி பிறக்கும், விகாரம் இல்லாம எப்படி பிறக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்கள் தேவதைகளின் பூஜாரிகளாக இல்லை என்று கூறுங்கள். அப்ப நீங்க ஒழுங்கா லட்சுமி நாராயணனுடைய பூஜாரிகள் கிடையாது. நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுதான் நீங்க இப்படி பேசுவீங்களா? அவங்கள சம்பூர்ண நிர்விகாரி. அவங்க விகாரம் இல்லாம நிர்விகாரியா வாழ்ந்தாங்க. லட்சுமி நாராயணனை சம்பூர்ண நிர்விகாரி என்று மகிமை பாடுறாங்க. திருப்பதி கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டை கேட்டீங்கன்னா தெரியும். நிர்விகாரி, நீங்கெல்லாம் உயர்ந்தவங்க, நாங்கெல்லாம் தாழ்ந்தவங்கன்ட்டு பாட்டு பாடுவாங்க. ஜெகதாம்பா, ஜெகத்பிதா நிர்விகாரிகளாக இருக்கிறாங்க. ராஜயோகத்தின் தபஸ்யா செய்து பதித்ததுல இருந்து பாவனம் ஆகியிருக்கிறாங்க. சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றனர் சொல்றாரு. புண்ணிய ஆத்மா ஆவதற்காகவே தபஸ்யா செய்கின்றனர். இப்ப எதுக்காக இங்க தபஸ்யா, ராஜயோகம் கத்துட்டு தபஸ்யா செய்யறோம்னா, தன்னை ஆத்மான்னு சொல்லிட்டு பாபா நினைக்கிறோம்னா நம்ம புண்ணிய ஆத்மா ஆவதற்காகன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பழைய உலகை புத்தியினால் மறப்பதற்காக நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தன்னை சாந்தி தாமத்தில் வசிப்பவன் என்பதை புரிஞ்சுக்கணும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்து உண்மையான வருமானத்தை செய்ய வேண்டும் மற்றும் மற்றவர்களுக்கும் சேவிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ராஜயோகத்தின் தபஸ்யா செய்து தன்னை புண்ணிய ஆத்மாவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மாயின் தலையை துண்டிப்பதற்கு சதா சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க.
வரதானம் சம்பன நிலை மூலம் சதா திருப்தி அனுபவம் செய்யக்கூடிய சம்பத்திவான் ஆகுக. எல்லாமே நிறைஞ்சிருந்தாதான் திருப்தி இருக்கும். யார் திருப்தியா இருப்பாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டா அவங்க எப்படி இருப்பாங்க, முகம் மலர்ந்து அப்படியே திருப்தியா இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் சம்பத்திவான்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆகுகான்ற வரதானம் கொடுக்குறாரு. ஞானம், குணங்கள் மற்றும் சக்திகள் ஆகிய இவையே சுயராஜ்யத்தின் சம்பத்து ஆகும். பாருங்க, இப்ப நம்ம சுயராஜ்ய அதிகாரி ஆகணும்னா நமக்கு இந்த செல்வங்கள்லாம் வேணும். என்னன்னா ஞானம் வேணும், குணங்கள் வேணும், சக்திகள் வேணும். இந்த 3 இருந்தாதான் நம்மளால இந்த உடலையும் மனசு புத்தியும் அடக்க முடியும். ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் நம்மளால அடக்க முடியாது. ஞானம் இருக்குது, குணம் இல்லை, சக்தி இல்லைன்னா நம்மளால அடக்க முடியாது. அப்ப இந்த 3மே இருந்தாதான் சுயராஜ்யத்தின் செல்வம். இது யார் இந்த அனைத்து சம்பத்துகளிலும் சம்பன்னமாக நிறைந்து சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறாங்களோ அவர்கள் சதா திருப்தியாக இருக்கிறாங்க. யார் இந்த ஞானம், குணம், சக்தி எல்லாமே அவங்கள்ட்ட நிறைஞ்சு காணப்படுதோ அவங்க சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறாங்க. அவங்க சதா திருப்தியாவே இருக்கிறாங்க. ஏன்னா யாருக்கிட்டையும் போய் கையேந்த தேவையில்ல, எல்லாமே சுயம் அவங்கள்ட்ட இருக்குது. சக்தி இருக்குது, குணம் இருக்குது, ஞானம் இருக்குது, எல்லாமே வந்துடுது. ஞானம் வந்தாலே செல்வம் வந்துடும், காசு பணத்துக்கு குறைவு இருக்காது, குணமும் இருக்கும், குணமானா இருப்பாங்க, அப்புறம் சக்திசாலியாவும் இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன கவலை, அவங்க உடம்பை இயக்குவாங்க, யாரையும் டிபெண்ட் ஆகி இருக்க மாட்டாங்க. அதனால சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறதுனால சதா திருப்தியா இருக்கிறாங்க. அவர்களிடம் அப்பிராப்தியின் பெயர் அடையாளமே இருக்காது. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இல்லைன்ற வார்த்தையே வராது. என்கிட்ட இல்ல, இது இல்ல, அது இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நிரம்பி இருப்பாங்க. எல்லைக்குட்பட்ட இச்சைகளை பற்றிய ஞானம் இல்லாதவரையே சம்பத்திவான் என்று கூறப்படுகிறது. யார சம்பத்திவான்னா ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவங்க தான் சம்பத்திவான். அதாவது எல்லைக்குட்பட்ட எனக்கு இது துணிமணி, இந்த காசு, பணம், வீடு, வாசல், இந்த மாதிரி ஆசைகள்லயே என்னன்னே தெரியாதவங்க அவங்கதான் சம்பத்திவான். அவர்கள் சதா வளலாக இருப்பாங்க. அந்த மாதிரி யார் சம்பத்திவானா அவங்க கொடுக்கறவங்களா இருப்பாங்க, யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க, சதா வள்ளலா இருப்பாங்க, யாசிக்க மாட்டாங்க, மற்றவங்கள போய் கையேந்தி நிக்க மாட்டாங்க. அவர்கள் இடைவிடாத சுகம் சாந்திமயமான சுயராஜ்யத்தின் அதிகாரியாக இருப்பாங்க. அவங்க எப்பயுமே சுகமா சாந்தி அமைதிமயமான சுயராஜ்யம், தன் உடலையே இயக்கக்கூடிய அதிகாரியாக இருப்பாங்க. எந்த விதமான சூழ்நிலையும் அவர்களுடைய இடைவிடாத சாந்தியை துண்டிக்க முடியாது. அவங்க அப்படி கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனை இவங்களாலதான் எனக்கு பிரச்சனை, எந்த யாரையுமே எந்த மனிதரையோ சூழ்நிலையோ அவங்க குறை சொல்ல மாட்டாங்க. எனக்கு அமைதி இல்லாம போயிடுச்சு இவங்களால, இந்த சூழ்நிலையால எனக்கு அமைதி போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க வாயில இருந்து வராது. எந்த விதமான சூழ்நிலையும் அவங்களை இடைவிடாத அந்த சாந்தி அமைதியை துண்டிக்க முடியாது. எப்பவுமே அவங்க அமைதியா இருப்பாங்க, என்ன நடந்தாலும் அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுயம் நிரம்பி இருக்கிறதுனால எல்லாமே ஞானம், குணம், செல்வம், சக்தி எல்லாமே நிறைஞ்சு ஒரு பரமாத்மா நிலையில இருக்கும்போது அவங்கள சுத்தி எல்லாமே இருக்கும். ஆனா அதன் மேல அவங்களுக்கு பற்று இருக்காது. யாருக்கிட்டையும் போய் யாசிக்க மாட்டாங்க, யார் வந்தாலும் கொடுப்பாங்க, கொடுக்கறதுலேயேதான் இருப்பாங்க. யார்கிட்டையும் போய் எனக்கு அன்பு வேணும், அமைதி வேணும், எனக்கு நிம்மதி கொடுங்க, அமைதி கொடுங்க, அன்பு கொடுங்க, எனக்கு கூட கொஞ்ச நேரம் பேசுங்க, அதெல்லாம் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா சுயம் அவங்க நிரம்பி இருப்பாங்க, கடவுளோட எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும், சுத்தி அவங்கள சுத்தி எல்லா பொருளுமே இருக்கும். அதனால அவங்க எதையும் தேடி போக மாட்டாங்க, யார்கிட்டையும் யாசிக்கவும் மாட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி நீங்க இப்ப ஆயிடுங்க, பிகேஎஸ் எல்லாருமே அப்படி ஆயிடுங்கன்றாரு. சம்பன நிலை வந்துச்சுன்னா நீங்களாம் அந்த மாதிரி ஆயிடுவீங்கன்றாரு. சம்பன நிலை வந்துச்சுன்னா ஞானம் நிரம்பிடும், குணம் நிரம்பிடும், சக்தி நிரம்பிடும். அந்த நிலை வந்துச்சுன்னா சதா திருப்தியா நீங்க இருப்பீங்க. அந்த மாதிரி அனுபவம் செய்யக்கூடிய சம்பந்திவானா ஆயிடுங்க எல்லாரும் சொல்லி நமக்கு வரதானம் கொடுக்குறாரு. ஸ்லோகன்: ஞான கண் மூலம் 3 காலங்கள் மற்றும் 3 உலகங்களை அறிந்திருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் இருந்தவர் ஆகுக. இப்ப ஞானம் என்றது ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த ஞானம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. நல்லா ஞானம் புத்தியில பதிவாயிடுச்சுன்னா உங்களுக்கு போக போக என்ன நடக்கும் எல்லாமே தெரியும். அப்ப 3 காலங்களும் தெரியும் உங்களுக்கு. அதாவது நடந்து முடிஞ்சது, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, எல்லாமே உங்களுக்கு தெரியும், கண்ணு முன்னாடி தெரியும். ஞானம் யாருக்கு 3வது கண் திறந்துச்சோ அவங்களுக்கு தெரியும். மற்றும் 3 உலகங்களை அறிந்திருக்கக்கூடிய 3 லோகமே உங்களுக்கு தெரியும். இந்த சாக்கார லோகம், சூட்சும லோகம், பரந்தாமம், இந்த 3 லோகங்களையும் அறிந்திருக்கக்கூடிய, இந்த 3 எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரை ஆயிருங்கன்ட்டு சொல்றாரு. இதான் ஸ்லோகம். யார் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவங்கன்னா ஞான கண் மூலம் 3 காலங்களையும் 3 உலகங்களையும் யார் தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்கதான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் சொல்லி பாபா சொல்றாங்க. சாந்தி. பரிவாரம்.